அனைவருக்கும் வணக்கம். நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் 7 பாகம் 2. தஞ்சை கோட்டையினுடைய பாதாள சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வந்தியத்தேவன் மனசுல எழுந்த பல கேள்விகள்ல ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, நாகப்பட்டினத்திலிருந்து நாவாய் ஏறி வெளிநாடு சென்ற அருண்மொழிவர்மர் இன்னமா வரல. வந்திருந்தா என்னை பற்றி அறிய முற்பட்டிருக்க மாட்டாரா? ஒருவேளை வராம இருந்திருந்தாலும் என்னை பற்றின செய்தியை அவருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களா? அதை கேட்ட உடனே என்னை காப்பாற்ற வரலனாலும் அன்னைக்கு அவர் எல்லார் முன்னாடியும் செஞ்ச சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கலாமே. ஆதித்த கரிகாலர் இறந்த மறுநாளே அவரை கொன்னது யாருன்னு கேட்டு நாடி துடிச்சு இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்தது நான் தான். என்னை பிடிக்காதவங்களும் அருண்மொழி அரசு பீடம் ஏறக்கூடாதுன்னு எண்ணம் உள்ளவங்களும் நான் தான் குற்றவாளின்னு முணுமுணுத்தாங்க. அப்ப அருண்மொழி, வந்தியத்தேவன் இந்த நாட்டுக்கு உதவி செய்ய வந்தவன். அவன் இந்த கொடுங்குற்றத்தை செஞ்சிருக்க மாட்டான்னு நான் உறுதியோட சொல்றேன். அவன் மீது அபாண்டமா பழி சுமத்தாதீங்க. என் சகோதரனை கொன்னவனை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட கடமை இப்படின்னு சொன்னவர் தன்னோட சொல்ல மீண்டும் நிலைநாட்டுறதுக்காக அது வந்திருக்க வேணாமா? யார சொல்லி நொந்துக்கிறதுன்னு வந்தியத்தேவன் இதை பத்தியும் நினைக்காம அமைதியா இருந்துருவான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் வந்தியத்தேவனால மறக்க முடியல. அதுதான் கவலை கொண்டிருப்பவன் கவலையை போக்குற மந்திரம். அது புது கவலையை கொடுத்தாலும் அதோட நினைவை பேரின்பத்தை அளிக்கிற சக்தி. கோடி செம்பொன்னையும் குபேர ஐஸ்வர்யத்தையும் குவளையும் ஆளும் பெருமையும் துச்சமா எரிய வல்ல பலம் கொண்ட அந்த 3 எழுத்து, அதுதான் காதல். பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை இப்ப எதுக்கு நினைவுபடுத்திக் கொள்ளணும்? இருந்தாலும் அந்த கேள்வியிலும் பொருள் இல்லாம இல்ல. தன் மீது மலர்பானத்தை எய்து சிக்க வைக்க முயன்றவர்களும் உண்டு. அப்ப அரசாங்க கடமை ஒண்ணு இருந்ததால அவன் மலர்பான விளையாட்டுல இறங்கல. ஆனா அரசாங்க செய்தியை விரைவா கொண்டு செல்ல உத்தரவிட்ட அதிகாரியே அவன் மேல மலர் அம்பு வீசனப்ப அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆதித்த கரிகாலரோட சகோதரி குந்தவைக்கு ஓலை எடுத்துக்கொண்டு கிளம்பிய வேலை தொடர்ந்து ஓலை சுமக்கும் பணியாவே மாறுச்சு. குந்தவை கிட்ட இருந்து அந்த சமயம் ஈழத்துல இருந்த அருண்மொழிக்கு அவசர செய்தி கொண்டு போற பணி ஏற்பட்டுச்சு. அதோடவே குந்தவையோட புரிந்து கொள்ள முடியாத கூரிய விழி தன் இதயத்துல எழுதிட்ட காவியத்தையும் சேர்த்து எடுத்து போற மாதிரி இருந்தது. இந்த இதயத்து காவியத்தை அப்பப்ப புரட்டுவான். யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாத குந்தவையோட வேல்விழிகள் எழுதி அந்த வரிகளை தன்னால மட்டும் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒரு சில சமயம் குந்தவையினுடைய மோகன புன்முறுவல் அவனோட கண்கள் வழியா இதயத்துக்கு ஓலை அனுப்பும். ஒரு சமயம் நேரிடையே உரையாட நேரப்ப அவளோட பேச்சுக்கள் முன்பும் பின்பும் மாறுறப்ப ஓலைகளோட பொருள் என்ன அப்படின்றத வந்தியத்தேவன் புரட்டி பார்ப்பான். அது எல்லாத்தையுமே இதயத்தை விட்டு அழிக்காம வச்சிருப்பான். அருண்மொழிவர்மர் அப்பப்ப குறும்பா பேசுறது அவனுக்கு உடலெங்கும் தேன் எடுத்து பூசுற மாதிரி இருக்கும். வந்தியத்தேவன் தன்னுடைய காதல் என்ற காவியத்துக்கு பொன் மாளிகையில குந்தவையை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சப்ப மாளிகையே கட்டிட்டான். சிகரமா பொற்களை சுமைக்க வேண்டியதான் மீதி. ஆனா அதுக்குள்ளதான் அந்த பேரிடி வந்துச்சு. குந்தவை பிராட்டி கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக் கொள்ளாம பார்த்திபேந்திரன் பின்தொடர்ந்துட்டான் வந்தியத்தேவன். அப்ப அவன் பயங்கரமா நினைக்கல, எளிதில குற்றத்தை நிரூபிச்சிடலாம்னு நினைச்சான். ஆனா நிலைமை வேற விதமா இருந்துச்சு. சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்துக்கு உரிமை மிக்கவனும் தலைப்பிள்ளையுமான ஆதித்த கரிகாலனை கொன்றவனை கண்டுபிடிக்க நாடே துடிச்சுக்கிட்டு இருந்தது. குற்றவாளி சிக்கிட்டான். ஆதாரங்கள் அசைக்க முடியாம இருக்கு. எல்லாரும் வழக்க ஆவலோட எதிர்பார்த்தாங்க. குந்தவை தேவியால எப்படியாவது தனக்கு விடுதலை வாங்கி தந்துட முடியும்னு முதல்ல எண்ணம் இருந்த வந்தியத்தேவனுக்கு சோழ நாட்டினுடைய வழக்கு விசாரணை முறை அமைப்பும் விதமும் எண்ணற்ற மாற்று செஞ்சது. விசாரணை நடக்கும் இடத்துக்கு கூட குந்தவையும் மற்ற எந்த பெண்களையும் அனுமதிக்கப்படல அப்படின்றது அவனுக்கு தெரியுமா? அந்த நிலைமையில குந்தவையால ஒன்னும் செய்ய முடியல. முன்பே திட்டமிட்ட செயல் அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். உறையூர்ல படகை விட்டு இறங்கிய உடனே வந்தியத்தேவன் கிட்ட பார்த்திபேந்திரன் அரசரின் ஓலையை நீட்டினான். சிறிது காலமாவே எங்கேயும் பரவி வந்த வதந்தியின் மூலமா தன் மீது ஆதித்த கரிகாலரோட கொலை குற்றத்தை சுமத்த பல பேர் முயற்சி பண்றாங்க அப்படின்றது வந்தியத்தேவனுக்கு நல்லாவே தெரியும். சுந்தர சோழருடைய கட்டளை என்ற போதுதான் அவனுக்கு வேதனை இதயத்தை அழுத்தியது. குந்தவை எப்படியும் தன்னோட தந்தை கிட்ட சென்று அது குறித்து விவரம் கேட்டறிவா அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா குந்தவையால அதை நிரூபிக்க முடியல. பொன்மாளிகையில பேச்சு மூச்சு இல்லாம படுத்துட்டு இருந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தி நாடே துயல்ல மூல உயிர் நீத்தார். மதுரை கொண்ட கோ ராசகேசரிவர்மன், பாண்டியனை சுரமிறக்கின பெருமான், இப்படி பெயர்கள் கொண்ட 2ஆம் பராந்தகரான சுந்தர சோழ சக்கரவர்த்தி காஞ்சி பொன்மாளிகையில் ஆதித்த கரிகாலன் ஆசையோட கட்டிய மாளிகையில் மீளா துயில் கொண்டார். அதை விட துயர் தரக்கூடிய செய்தி என்னன்னா, கடந்த பல ஆண்டுகளா அல்லும் பகலும் அரசரை இடைவிடாம காத்து அவர் மேல உயிரியே வைத்திருந்த மலையம்மான் திருக்குமாரி அரசி வானவன் மாதேவியார் அரசரோட உடன்கட்டை ஏறினாங்க. இந்த பெரும் துயரங்களும் நாடெங்கும் சூழ்ந்துச்சு. இப்படி அரச குடும்ப துயரை எண்ணி எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கப்ப வானர் குலத்து வந்தியத்தேவனை யார் நினைப்பாங்க? வழக்கு அரசு சபைக்கு வர வரைக்கும் வந்தியத்தேவன் சிறையில வாடினான். பயத்தையும் கவலையும் விட்டொழிஞ்சான்.
புன்முறுவலோட தன்னுடைய தண்டனையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான் வந்தியத்தேவன். மரண தண்டனை அவன் எதிர்பார்த்தான். ஆனா அவனுக்கு கிடைச்சது ஆயுள் தண்டனை. என்னைக்காவது ஒரு நாள் அருண்மொழியும் குந்தவையும் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தவாது எனக்கு நீண்ட ஆயுள கூட ஆண்டவனின் வேண்டிப்பான். அவனுக்கு அந்த சிறைச்சாலை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த குறுகிய அறையில அவன் குறுக்க நடுக்க அலைவான். மேல இருக்க மேடையில இருந்து கீழே தொப்புன்னு குதிப்பான். அவனுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடுவான். உணவு கொடுக்க கொண்டு வந்தப்பட்ட தட்டுல தாளம் போடுவான். அந்த தாளத்தை கேட்ட உடனே பக்கத்து கூண்டுல இருக்க வேங்கையனோட உருமன் நின்னுடும். சமுத்திர கோஷம் மாதிரி இருந்த வேங்கையனுடைய கர்ஜனை கேட்டு பழகி போன அவனுக்கு ஒரு நொடி கூட அந்த குரலை கேட்காம இருந்தா சலிச்சு போயிடும். வந்தியத்தேவன் அப்பப்ப அந்த வேங்கையை பார்த்து சொல்லுவான், நீயும் நானும் ஒரே வித குற்றத்தை செஞ்சதுக்காக தான் இங்க அடைப்பட்டிருக்கோம். என்ன 2 பேரும் காட்டுல கம்பீரமா சுத்திட்டு இருந்தோம், அதுதான் காரணம்னு சொல்லி நக்கலா சிரிச்சுப்பான். இப்ப அந்த வேங்கை விரும்பல, அசதியில தூங்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. வந்தியத்தேவன் சத்தம் வந்த திசையை நோக்கி பார்த்தான். அந்த பக்கத்து சுவர்ல இருந்து தான் ஓசை வருது. அங்க என்ன இருக்கு யாருக்கு தெரியும்? வந்தியத்தேவன் கூர்ந்து கவனிச்சான். தொடர்ந்து சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. சுவர்ல காதை வச்சு கேட்டான். யாரோ மறுபக்கம் சுவரை இடிக்கிறாங்க. ஏன் இடிக்கிறா? யார் இடிக்கிறா? வந்தியத்தேவன் அதை பத்தி கவலைப்படல. யாரா இருந்தா என்ன, தானே உள்ள வந்து மாட்டிக்கிறாரு. அவன் அந்த அறையினோட மூளையை பார்த்துட்டு இருந்தான். அந்த மூளையில சின்ன குன்றுகளா காரக்கட்டிகள் இருந்தது. அவன் சிறைச்சாலைக்குள்ள வந்த கொஞ்ச நாட்கள் கழிச்சு எவ்வளவு நாட்கள் உள்ள இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உபாயத்தை கையாண்டான். வந்தியத்தேவன் அடைத்து வைக்கப்பட்டிருக்க சிறைச்சாலை கற்பாறைகளை ஒன்னா அமைச்சு கட்டப்பட்டது. அதனுடைய இடையில பார்த்தோம்னா சுண்ணாம்பு காரை வைத்து பூசி இருப்பார்கள். அந்த காரையை கொஞ்சம் முயற்சி செஞ்சு பேத்தா சின்ன சின்ன பகுதிகளா வரும். அதை வந்தியத்தேவன் எடுத்து சிறு சிறு பாகங்களா உடைச்சு ஒரு மூலையில போட்டு வச்சான். 1, 2, 10, 100ன்னு முதல்ல போட்டு வச்ச அவனுக்கு அலுப்பு ஏற்பட்டுருச்சு. அதன் பிறகு 2 நாட்களுக்கு ஒரு பாகமா போட ஆரம்பிச்சான். அது ஒரு சின்ன குன்று மாதிரி மூளையில சேர்ந்துருச்சு. அது எத்தனை 1000 2000 இருக்குமோ யார் என்றது? அவ்வளவு நாட்கள் எவ்வளவு நாட்கள்னு எண்ணி யாருக்கு என்ன பயன்னு வந்தியத்தேவன் அமைதியா இருந்துருவான். பாறையை பெருக்கிற சத்தம் நின்று அந்த பாறையை நகர்த்துற சத்தம் கேட்டுச்சு. 2, 3, 4ன்னு ஒவ்வொரு பாறையா எடுத்துட்டாங்க. யாரு தான் உள்ள வரா பாப்போமே அப்படின்னு வந்தியத்தேவன் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தான். ரொம்பவும் சிரமப்பட்டு அந்த இடுக்கு வழியா உள்ள வந்தான் பரமேஸ்வர இருமுடி சோழ பிரமாதிராஜன். பழுவூர்ல காட்டுல பார்த்தோமே அதே ரவிதாசன் தான். சோமன் சாம்பவன் ஆகியோருடைய சகோதரனான பரமேஸ்வரன் நாணய அச்சுசாலையில பொறுப்பு வாய்ந்த அதிகாரியா பல காலமா பணியாற்றுறான். அச்சுசாலையில பணியாற்றுறவங்க அடிக்கடி வெளியே செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாங்க. வாரத்துல ஒரு நாள் தான் அவங்க வீட்டுக்கு போக முடியும். அப்போயும் அவங்கள ஒற்றர்கள் பின்தொடர்வாங்க. பரமேஸ்வரனை யாருமே சந்திச்சது கிடையாது. அவன் ரொம்ப நாளா பொக்கிஷ சாலையிலையும் பண்டக சாலையிலையும் கணக்கு எழுதுற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். சிறிய பழுவேட்டையர் காலத்துல இருந்தே அச்சு சாலைக்கு அவன் மாற்றப்பட்டான். ஆனா அவனுடைய திட்டமே தனி. பரமேஸ்வரனை வந்தியத்தேவனுக்கு தெரியாது. ஆனா வந்தியத்தேவனோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அவனுக்கு தெரியும். வந்தியத்தேவனை மாதிரி தீரமும் திறமையும் உள்ள இளைஞர்கள் இப்படி சிறைச்சாலையில வாடுறது அவனுக்கு பிடிக்கல. தன் நாடையில இருந்து பழுதியை துடைச்சிட்டு பாறைகளை பேர்த்த அடையாளமே தெரியாம எடுத்து வச்சுட்டான். வந்தியத்தேவனுக்கு அவன் செய்யற விஷயம் எதுவுமே புரியல. வானர்குல வீரனே, என்ன திகைக்கிறாய்? ஏன் பேர்த்தான் மீண்டும் அதை எதுக்கு வைக்கிறான் அப்படின்னு தானே? தம்பி, எல்லாம் உனக்காக தான். வந்து இங்க உட்காரு அப்படின்னு மேலே இருந்த ஒரு மேடை மேல அவன் அமர்ந்து வந்தியத்தேவனையும் வந்து அமர சொன்னான். ஆனா வந்தியத்தேவனுக்கு இவனும் பழுவேட்டரையருடைய ஒற்றனா இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்டான். அவனோட மனசை சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்ட பரமேஸ்வரன், தம்பி, உன்னை பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்னால நேர் வழியா இங்க வர முடியாது. அரச குலத்தவருக்கே இங்க வர அனுமதி இல்லாதப்ப அரசியல்ல சின்ன ஊழியம் செய்யற எனக்கு மட்டும் இப்படி வழி கிடைக்கும்? சரி, அரசாங்க ஊழியனுக்கு என்கிட்ட என்ன வேலை அப்படின்னு வந்தியத்தேவன் நினைச்சான். பரமேஸ்வரன், தம்பி, என்ன உனக்கு தெரியாது? ஏன் யாருக்குமே தெரியாது. இந்த சோழ சாம்ராஜ்யத்துல வேலை செய்யற ஆயிரக்கணக்கான ஊழியர்கள்ல நானும் ஒருத்தவன். எனக்கு சுந்தர சோழ மகாராஜா காலத்திலே இருமுடி பிரமாதிராஜன் பட்டப்பெயர் என்னோட சிறந்த உழைப்புக்காக கிடைச்சது. அவரோட காலத்துக்கு பிறகு நான் வேலையை உதவி தள்ளிட்டு போயிருக்கணும். அது வேற கதை. நான் வந்த கதையை சொல்றேன். தம்பி, நீ சோழ சாம்ராஜ்யத்துக்கு செஞ்ச உழைப்புக்கு உனக்கு கிடைச்ச சன்மானத்தை பாத்தியா? ஆயுள் தண்டனை. அதனாலதான் தம்பி சொல்றேன், இந்த நாட்டு சிறையிலே ஏன் நீ இருக்கணும்? ஏன் வேற நாட்டு சிறைக்கு என்ன போக சொல்றியா? உனக்கு எதுக்கு தம்பி சிறை? சின்ன வயசு, நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. உன்ன மாதிரியான வீரர்கள் காரை கட்டிங்களை பேத்து இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்க கூடாது. பாசறையில அமர்ந்து போருக்கு திட்டம் திட்ட வேண்டிய வயசுல இந்த மாதிரி பாழடைஞ்ச சிறையில அமர்ந்துகிட்டு இருக்கே தம்பி. இந்த வயசுல நமக்கு சில விஷயங்கள் நீ நினைக்கவே கூடாது. காதல் சிந்தனையே இருக்கக்கூடாது. அதிலும் இளவரசி குந்தவையை நினைச்சு கூட பார்க்க கூடாது. பரமேஸ்வரன் இப்படி சொன்ன உடனே அவன் பல்ல உடைச்சிடலாமான்னு வந்தியத்தேவன் துடிச்சான். ஆனா பழைய வந்தியத்தேவன் அவன் இப்ப இல்லை. அவசரம் இல்லாம யோசனை செஞ்சு பழகி போனதுனால
துடிக்கிற கரங்களை அவன் தடுத்து நிறுத்திட்டான். பரமேஸ்வரன் தொடர்ந்தான். வீர இளைஞனே, உன் நன்மைக்காக தான் நான் இங்க வந்தேன். இந்த விஷயத்துல எனக்கு கடுகளவு ஆதாயமும் இல்லை. நீயோ அரச பரம்பரையை சேர்ந்தவன், ஒரு நாள் நாட்டை ஆள வேண்டியவன். சரி, ஆள முடியாம போனாலும் ஒரு பெரிய பதவியிலேயாவது இருக்க வேண்டியவன். இங்க இருந்து தப்பி போயிட. வந்தியத்தேவன் கொஞ்சம் யோசித்தான். குறுக்கு எதுவுமே பேசாம அவன் சொல்றத முழுசா கேட்டான். சரி, இங்க இருந்து தப்பிச்சு போய். அப்படி கேளு தம்பி. ஓடி போற உனக்கு 9ஆம் மாடத்தில் ராஜா ஆனைமலை காட்டுல அமரபுஜங்க பாண்டியர் 16 வயது இளம் சிங்கக்குட்டி மாதிரி துடிதுடிப்போட படைக்கு ஆட்களை சேர்த்துக்கிட்டு வராரு. போருக்கு ஆயுதங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு. பாண்டிய நாட்டு வீர இளைஞர்கள் 100 கணக்குல அவர் கூட சேர்றாங்க. 1000, 10,000 ஆன உடனே சோழ நாட்டு மேல அவர் படையெடுத்து வருவார். அவர் தந்தைக்கு இழந்த அநீதிக்கு பழி வாங்குவார். தம்பி, நீ அங்க போய் அந்த வீர இளைஞர்களுக்கு வாட்பயிற்சி கொடு, குதிரை பயிற்சி கொடு. ஆதித்த கரிகாலர்கிட்ட நீ கற்றுக்கொண்ட வாள் சுழற்றும் கலையை சொல்லிக் கொடு. அருண்மொழிவர்மர் கிட்ட நீ அறிந்த போர் முறைகளை சொல்லிக் கொடு. பாண்டிய நாட்டவர்கள் நன்றி மறக்காதவங்க. வீர சிம்மாசனத்தை கொடுப்பாங்க, ரத்தின கிரீடத்தை கொடுப்பாங்க, வைர வாழை கொடுப்பாங்க. சொல்லு தம்பி. சரி, இங்கிருந்து எப்படி தப்பிச்சு போறது? வந்தியத்தேவன் கேட்டான். அப்படி கேளு தம்பி. நான் இப்ப இந்த கற்களை பேர்த்து வந்தனே, அந்த இடம் நாணய சாலையில விறகுகளை சேமிக்கிற இடம். இந்த கற்களை பேர்த்து கொண்டு நீ மறுபடியும் அந்த பக்கம் போயிடணும். அந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் இந்த கற்களை எடுத்த இடத்துல திரும்ப வச்சிரு. அதன் பிறகு அங்க இருந்து நீ அமைதியா ஒளிஞ்சிருக்கப்ப, விறகு வெட்டி கடைசி விறகு வைக்கிறப்ப நான் ஆந்தை கூவுற மாதிரி கூவுவேன். உடனே நீ அந்த விறகு மெட்டி மேல பாய்ந்து அவனோட ஆடைகளை மாற்றி நீ அவனுடைய குதிரையில ஏறி ஆனைமலை காட்டுக்கு போயிடு. அங்க என்னுடைய சகோதரர்கள் உனக்கு வேண்டியதை செய்வாங்க. உன் சகோதரன் யாரு? ரவிதாசனா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? ஆந்தை ஒளி. முன்பெல்லாம் மாயமந்திர வேலை செஞ்சுட்டு இருந்தானே, இப்போ அதை பண்றானா? மாயமந்திரத்தெல்லாம் அவன் எப்பயோ விட்டுட்டான். அமரபுஞ்சகரை வெல்ல வைக்கிறதுலதான் முழுக்க முழுக்க அவனோட கவனம் இருக்கு. அமரபுஞ்சகரை வளர்த்ததே என் அண்ணன் தான். வந்தியத்தேவன் சிறிது நேரம் அமைதியா இருந்தான். பரமேஸ்வரன் தொடர்ந்தான். இங்க இருந்து தப்பிச்சு போயிடு வந்தியத்தேவா. வந்தியத்தேவன், என்னால இங்க இருந்து போக முடியாது, அது சரியும் இல்லை. என்னை வேணும்னு சிறையில் அடைக்கல, விசாரணை நடத்தி தீர்ப்பு கொடுத்துதான் என்ன சிறையில் அடைச்சிருக்காங்க. விசாரணையா? சோழ நாட்டுல. அப்போ உன் குற்றத்தை நீ ஒத்துக்கிறியா? அது வேற விஷயம். ஆனா என்னால சிறையில இருந்து தப்பிக்க முடியாது. நல்ல அருமையான வாய்ப்பை இழக்கிற வந்தியத்தேவா, அதிர்ஷ்டம் எப்பயும் கூடவே இருக்காது. நான் இங்க வந்ததை பத்தியோ இல்ல இந்த கற்பாறைகளை பத்தியோ வேற யாருக்கிட்டேயாவது மூச்சு விட்டனா ஆதித்த கரிகாலருக்கு நடந்ததுதான் உனக்கும் நடக்கும். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான் பரமேஸ்வரன். வந்தியத்தேவனுக்கு நடந்தது எல்லாமே கனவு மாதிரி இருந்தது. ஆனா நடந்தது கனவு இல்லைன்றதுக்கு சாட்சியா பரமேஸ்வரன் வந்த இடத்துக்கு கிட்ட ஒரு பை இருந்தது. வந்தியத்தேவன் அதை எடுத்து குலுக்கி பார்த்தான். உள்ள சத்தம் கேட்டுச்சு. அதை பிரிச்சு பார்த்தா உள்ள நாணயங்கள், பொன் நாணயங்கள், அவ்வளவும் பொன் நாணயங்கள். அதை வச்சு வந்தியத்தேவன் என்ன செய்வான்? நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் 7 பாகம் 2 இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். பாகம் 3 கூடிய விரைவில் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்றோம். அதுவரை காத்திருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.